நீங்க சிக்கன் மசாலா செய்யும் போது டார்க் ரெட்டிஷ் கலரா வரலன்னா நீங்க பண்ற இந்த ஒரு மிஸ்டேக் தான் ரீசன். வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன், சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 10, ஏலக்காய் 5, மிளகு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 3 சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மசாலா பவுடரை நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கரண்டி செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கி ஃபிளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கி தக்காளி வதங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க. நீங்க நான் சொன்ன ஹோம்மேட் சிக்கன் மசாலா பவுடரை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் இருந்தா போதும். இந்த சிக்கன் மசாலா ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுங்க. சிக்கனோட வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா சிக்கன்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷான புதினாவை மேல தூவி சிக்கனோட நல்லா கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பேன் ஓபன் பண்ணீங்கன்னா சிக்கன்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். இந்த டைம்ல தான் நம்ம வச்சிருக்கிற மசாலா பவுடரை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அங்க கட்டி நிக்காது. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மல்லித்தூள் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சில வந்திருக்கும். ஆட் பண்ண எல்லா மசாலா பவுடர்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணுங்க. நான் மசாலா பவுடர் அரைச்ச மிக்ஸில வாட்டர் ஆட் பண்ணி 1 கப் வாட்டர் சேர்த்திருக்கேன். இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பேனை ஓபன் பண்ணீங்கன்னா லைட்டா ஆயில் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். அடி பிடிக்காம இருக்க எல்லா சைடும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு பேனை ஓபன் பண்ணி நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபைனலா ஆயில் சேர்க்கிறதுனால சிக்கன் மசாலா பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து பாக்குறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்கும். பேனை ஓபன் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலா சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பேனை ஓபன் பண்ணீங்கன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். அவ்வளவுதாங்க. ஃபைனலா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த சிக்கன் மசாலா செய்யும் போது நல்லெண்ணெயில தாங்க செய்யணும். அப்பதான் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்புங்க. நல்லா சூடா வச்சு சாஃப்டான இட்லி, ரைஸ், மொறு மொறுன்னு தோசையோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபியை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா டேஸ்ட் ஹோட்டலையே மிஞ்சும். ரீசெண்டா தக்காளி கில்லி பிரியாணி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தா போதும். நான்வெஜ் சேர்க்காமலே நான்வெஜ் டேஸ்ட்ல பிரியாணி. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு விஜய் குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.